கூகுள் டேக் மேனேஜர் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கன்வர்ஷன் செட்டப் வெப்சைட்டில் பண்ணலாமா? பட் கன்வர்ஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா விசிட்டர்ஸ் தேங்க்யூன்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். பட் நம்ம கரண்ட் வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணதில் கான்டாக்ட் ஃபார்மு டிஃபால்ட்டாக ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் தான் டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னு செக் பண்ணிவிடுவோமா? நான் டெஸ்ட் சப்மிஷன் கொடுக்குறேன். உங்கள் ஃபார்மோட ஐடி வந்து 744. அதை நான் எடிட் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போய் கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு இருக்குது. அது என்னன்னு செக் பண்ணிடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் நமக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா விசிட்டர் தேங்க்யூன்ற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ கோ டு URL ரீடைரக்ட் நான் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி தேங்க்யூன்ற ஒரு பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆட் நியூ. Just dummy our content. Thanks for submitting the inquiry. ஸோ இந்த URL நான் ஃபார்மில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். URL காப்பி பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் ரீடைரக்ட் URL இருக்குல்ல, ஸோ அதில் அந்த பேஜ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அந்த ரீடைரக்ட் URL இப்போ தேங்க்யூ பேஜை ப்ளேஸ் பண்ணிட்டோம். நவ் டெஸ்ட் சப்மிஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. WP கோடுன்ற பிளக்கினை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் செக்ஷன் வந்துட்டு கூகுள் டேக் மேனேஜரோட அந்த ஹெடர் கோடு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாடி கோடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. என்னோடய ப்ரௌசரில் கூகுள் டேக் அசிஸ்டன்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கூகுள் டேக் மேனேஜர் கோட் வெப்சைட்டில் ப்ளேஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட். கூகுள் டேஷ்போர்ட் போயிட்டு கன்வர்ஷன் செட்டப் பண்ணணும். டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், மெஷர்மெண்ட் கீழே கன்வர்ஷன்ஸ்.
New conversion action. Website. Domain name வந்து நீங்கள் கொடுங்க. Domain name prakasravichandran.in என்னோடது. Then install code manually கொடுத்தீங்கன்னா Google select பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்து submit lead form select பண்ணிக்கோங்க. கன்வர்ஷனுக்கு நேம் தேங்க்யூ பேஜ்னு கொடுத்துருங்க. தென் வேல்யூவில் எந்த வேல்யூவும் கிடையாது. டசன்ட் இன்க்ளூட் எனி வேல்யூ. ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு செக்டர், என்கொயரி ஃபார்ம் மட்டும்தான் சப்மிட் பண்ண போகிறாங்க. இங்கே பர்ச்சேஸ் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. தென் கவுண்ட்டில் வந்து எவ்ரி ஒன்னு இருக்குது. எவ்ரின்றது ஒரு இகாமர்ஸ் போர்ட்டலில் வந்தால் நீங்கள் எவ்ரின்னு கொடுத்துருங்க. இது வந்து லீட் சப்மிஷன் தான் இங்கே அல்டிமேட் கோல். அதனால் 1. டன். நவ் கன்வர்ஷன் லிங்க்கை டேக் க்ரியேட் பண்ணி செட்டப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேக்கில் கன்வர்ஷன் லிங்கர். ட்ரிகரிங், இந்த கன்வர்ஷன் லிங்கர் எல்லா பேஜஸ்லையும் ஃபயர் ஆகணும். ஸோ ட்ரிகரிங்கில் ஆல் பேஜஸ். சேவ். நவ் கன்வர்ஷனில் போயிட்டு கன்வர்ஷன் ஐடி அண்ட் லேபிள் அது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நியூ டேக் போங்க. நவ் கன்வர்ஷன் ட்ரிகரிங்கை செட்டப் பண்ணணும். Google Ads conversion tracking, conversion ID and conversion label copy paste பண்ணுங்க. தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணாதான் ஒரு கன்வர்ஷன். ஸோ தேங்க்யூ பேஜ் தான் ஃபயரிங் செட் பண்ணணும். நவ் ப்ளஸ் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நேம் ஒன்று கொடுத்துட்டு தேங்க்யூ பேஜை வியூ பண்ணுறது தான் கன்வர்ஷனாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரிகரிங் டைப்பில் பேஜ் வியூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஆல் பேஜஸ் கிடையாது, சம் பேஜ் வியூஸ். சம் பேஜ்ன்றது தேங்க்யூ பேஜ். பேஜ் URL டைப்பு கண்டெய்ன்ஸ். தேங்க்யூ பேஜோட ஃபுல் URL கொடுக்கணும் அவசியமே இல்லை. டொமைன் நேமை கட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அந்த URL மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் சேவ். நம்ம ப்ரிவியூ மோடு போயிட்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபயர் ஆகுதான்னு செக் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் கோடு ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும் வெப்சைட்டில். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட்னு வருதா. டேக்ஸ் ஃபயர், டேக்ஸ் நாட் ஃபயர்டுன்னு 2 இருக்குது. டேக்ஸ் ஃபயரில் கன்வர்ஷன் லிங்கர் ஃபயராக இருக்குது. ஏன்னா கன்வர்ஷன் லிங்கர் வெப்சைட்டில் இருக்க எல்லா பேஜஸ்லையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கூகுள் கன்வர்ஷன் ஒன்லி தேங்க்யூ பேஜ் மட்டும்தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ பேஜை ஒன்ஸ் விசிட் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் டேக் வந்து ஃபயர் ஆகும். செக் பண்ணிடலாமா? கான்டாக்ட் பேஜ் போயிட்டு ஒரு டம்மி சப்மிஷனை கொடுத்து பார்ப்போம். நவ் போத் டேக்ஸ் ஃபயர் ஆகிருக்கு. கான்டாக்ட் பேஜில் ஒன்று தான் ஃபயர் ஆகிருக்கு, தேங்க்யூ பேஜில் 2மே ஃபயர் ஆகிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன்.